தன்னோட வழக்கமான ஜாதி வெறி சினிமான்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, தான் ஒரு ஜாதி வெறின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மனதி கணேசன் கதையை சொல்றேங்கிற சாக்கர்ல இறந்து போன ஒருத்தரை பத்தி சினிமாங்கிற பவர்ஃபுல் மீடியா மூலமா தப்பான தகவல்களை பரப்புறாரு. ஏற்கனவே இப்ப இன்ஸ்டால தங்க ஜாதி மக்களை பத்தி பில்டப் பண்ணி ப்ரமோட் சாங்குகளை அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன்னு மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணி தங்களுக்குள்ள ஜாதி வெறி எடுத்துக்கிட்டு இப்பவும் தங்களோட கைகள்ல நல்லா கலரா கயிறுகளை கட்டிட்டு ஜாதி வெறியோட அலைஞ்சிட்டு இருக்க அந்த 2K கிஸ். இதுல இவர் வேற எரியில தீயில பெட்ரோல் ஊத்திட்டு அலைகிறாரு. கேட்டா இது நாடார்களுக்கு உண்டான வெற்றி, நாடார்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஒரு பில்டப் வேற. இவர் உண்மைக்கே ஒரு ஜாதிய படைப்பாளி என்ன? தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல சூப்பரா கிரிக்கெட் விளையாட போய் இந்தியன் கிரிக்கெட் டீம் வரைக்கும் போனானே ஒரு பையன், அந்த தங்கமாரியப்பனு ஒரு தலித்தின பையன் தானே. அவங்க கதையெல்லாம் எடுக்க மாட்டாரு மாரி செல்வராஜ். ஏன்னா அவனுடைய பயோபிக்ல இந்த மாதிரி ஜாதி அரசியல் சம்பவங்களை உள்ள கொண்டு வந்து அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன்னு த்ரில்லிங்கா சொல்றதுக்காக அன்னைக்கு நடந்த வன்முறைகளை மறுபடியும் கிளறி உள்ள வலுக்கட்டாயமா திணிச்சு அடுத்த விறுவிறுப்பா கொண்டு போக முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால்தான் தங்கமாரியப்பன் கதையை மாரி செல்வராஜ் எடுக்கவே இல்லை. மத்த மைனஸ் பாயிண்ட்கள் பாத்தீங்கன்னா இந்த படம் ஜாதி வெறி இல்லாத படம் அப்படின்னாலும் கூடி இருக்கிறவங்க ஜாதி வெறியை தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. இனிமே இந்த முத்தையா, மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குனர்கள் ஜாதி சினிமாக்கள், வன்முறை சினிமாக்கள் எடுத்தாங்கன்னா இவங்களுடைய படங்களை கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும். இந்த படத்துல ரியலிஸ்டிக்கா சொன்ன விதத்துல ஜெயிச்சாலும் நான் லீனியரா சொன்னதுனால ஹீரோ இந்த லீக் மேட்ச்ல ஜெயிச்சிடுவாரா, செலக்ஷன் லிஸ்ட்ல இவர் பேரு வருமா, ஹீரோவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ஒரு த்ரில்லிங் ஃபீலிங் வரவே மாட்டேங்குது. ஆரம்பத்திலே இவர் ஜப்பான்ல ஃபைனல் மேட்ச் வரையும் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த இடையில இவர் எப்படி போவார்னு, எப்படி முன்னேறுவார்னு ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் வரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை யாராவது நான் லீனியர்ல சொல்லுவாங்களா? அது சரி, இவர் என்ன உண்மைக்கே ஸ்போர்ட்ஸ் டிராமா எடுத்திருக்காரு. இப்ப போன வருஷம் தீபாவளிக்கு வந்து அமரன் படுங்க, அந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் கதை தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட கிளைமாக்ஸும் மேஜர் முகுந்த் வரதராஜன் இறந்துருவார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து முக்கியமான ஃபைட் சீன்கள், யுத்த காட்சிகள், கிளைமாக்ஸ் காட்சிகள்ல நம்ம எப்படி நகத்தை கட்சிக்கிட்டு சீட் கார்னர்ல உட்கார்ந்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண வேண்டாமா? தன்னோட படங்களை எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்ல கொண்டு போய் ஜாதி வெறி படம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிராமத்துல நடக்கிற அப்படி மேட்ச்களை யதார்த்தமா சொல்றேங்கிற பேர்ல, மனதி கணேசனுடைய கதையை சொல்றேங்கிற பேர்ல வன்முறை அது இதுன்னு டயத்தை இழுத்துட்டு கடைசி கிளைமாக்ஸ்ல மட்டும் இது ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிற ஞாபகம் வந்து நேஷனல் லெவல் கேம் நடக்கிற சீன்கள், ஃபைனல் மேட்ச் நடக்கிற சீன்கள் எல்லாத்தையுமே அவசரமா நுனிப்பூல் மேயிற மாதிரி மேய்ச்சதுனால அதுல உள்ள த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சு சினிமா தடந்து அதிகமா இருக்கு கிளைமாக்ஸ்ல.